வாங்க. எங்க நான் மார்க்கெட்ல இருந்து வரும்போது முக்கியமான ஒருத்தங்களை அழைச்சிட்டு வந்திருக்கேன். அவங்கள பார்த்து சட்டுன்னு யாருன்னு சொல்லுங்க பார்க்கலாம். யார சொல்ற நீ? யாரு? வாங்க. என்னங்க, என்ன மாதிரி உங்களுக்கும் இவங்களை அடையாளம் தெரியலையா? என்னங்க நீங்களே மறந்துட்டீங்க? இவங்க நம்ம விஷாலி பிறந்தப்ப எனக்கு டெலிவரி பார்த்த நர்ஸ் சாரதா சிஸ்டர். ஓ ஆமாமா, சாரிங்க, இப்பதான் ஞாபகத்துக்கு வருது. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? சரி சரி, நீங்க பேசிட்டே இருங்க, நான் போய் காஃபி போட்டு கொண்டு வரேன். அதெல்லாம் ஒண்ணும் வேணாம் கல்யாணி, நீங்களும் வந்து உட்காருங்க. இல்ல நீங்க உட்காருங்க, நான் தோ வந்துடுறேன். என்ன காசுநாதன், என்னை பார்த்ததுமே அடையாளம் கண்டுபிடிச்சிட்டீங்கல்ல? எனக்கு தெரியும், நீங்க என்ன அடையாளம் கண்டுபிடிச்சிட்டீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். கல்யாணிக்கு என்ன ஞாபகம் இருக்க சான்ஸ் இல்ல, அதே மாதிரி உங்களுக்கும் என்ன மறந்திருக்கவும் சான்ஸ் இல்ல. உங்களை பொறுத்த வரைக்கும் நான் மறக்கக்கூடிய ஆளா என்ன? ஆமா, அந்த பொண்ணு பேர் விஷாலியா? ரொம்ப நல்ல பேராச்சே. ஆமா, அவ உங்ககிட்டயும் உங்க வைஃப் கிட்டயும் அன்பா இருக்காளா? உங்க ஆபீஸ்ல தான் அவ வேலை பாக்குறாளாமே, கல்யாணி சொன்னாங்க. ஆமா. என்ன காசிநாதன், ஒரு மாதிரியாவே இருக்கீங்க? ஒண்ணு இல்ல, லேசா கொஞ்சம் தலைவலி. எப்ப இருந்து? என்ன பார்த்ததுல இருந்தா? அப்படிலாம் இல்ல சிஸ்டர். எனக்கு தெரியும். நான் விஷாலிய பத்தி கேட்டது உங்களுக்கு பிடிக்கல, அப்படிதானே? அதெல்லாம் ஒண்ணு இல்ல. நான் உங்க வைஃப் கிட்ட ஏதாவது உளறிடுவோன்னு பயப்படுறீங்க, சரியா? பயப்படாதீங்க, என் வாயிலிருந்து எந்த உண்மையும் வெளியே வராது. நான் எதையும் சொல்ல மாட்டேன், நீங்க தைரியமா இருங்க. தப்பா எடுத்துக்காதீங்க சிஸ்டர். என் இடத்துல இருந்து நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு என் நியாயம் புரியும். புரியுது. அதுக்கப்புறம் திருச்சியில 3 வருஷம் வேலை பார்த்தேன். அதுக்கப்புறம் டிரான்ஸ்ஃபர் ஆகி மறுபடியும் சென்னைக்கு இப்பதான் வந்திருக்கேன். இந்தாங்க காஃபி சாப்பிடுங்க. உங்க 2 பேருக்கும்? நாங்க கடை கிளம்பும் போது தான் 2 பேரும் காஃபி குடிச்சோம். நீங்க சாப்பிடுங்க. ஏ சிஸ்டர், உங்க வீடு இந்த ஏரியால தான் இருக்கா? இல்ல இல்ல, நான் ஆஸ்பத்திரிக்கு போற நேரம் தவிர பர்சனலா சில பேஷண்ட்ஸை வீட்லயே கவனிக்கிறேன். அப்படி இந்த ஏரியாவில் ஒரு பேஷண்ட் இருக்காங்க, அவங்கள பார்த்துட்டு போகும்போது தான் நான் உங்களை பார்த்தேன். ஓ, காஃபி ரொம்ப நல்லா இருந்தது. ஆனா அதுக்காக அடிக்கடி இங்க வந்து தொந்தரவு கொடுப்பேன்னு மட்டும் நினைக்காதீங்க. நான் அப்படியெல்லாம் செய்ய மாட்டேன். அப்ப நான் கிளம்புறேன். சரி சிஸ்டர், நீங்க வரத நாங்க எப்பவுமே தொந்தரவா நினைக்க மாட்டோம். இது உங்க வீடு மாதிரி, நீங்க நினைச்ச நேரத்துல வந்துட்டு போலாம். சரி சரி, வரேங்க வரேங்க. சரி சிஸ்டர். வரேன் கல்யாணி. சரிங்க. இந்த சாரதா சிஸ்டருக்கு எவ்வளவு ஞாபக சக்தி பாருங்களேன். நீங்களும் நானும் அவங்கள மறந்துட்டோம், ஆனா அவங்க நம்மள இன்னும் ஞாபகம் வச்சிருக்காங்க. இது நினைச்சா ஆச்சரியமா இருக்குல்ல? என்னாச்சு? ஏன் திடீர்னு ஃபோன் பண்ணி வர சொன்ன? சொல்றதுக்கே கஷ்டமா இருக்கு ரத்னசாமி. ஆனா சொல்லாமலும் இருக்க முடியல. அதான் ரொம்ப யோசனை இருக்கு.
என்கிட்ட சொல்றதுக்கு என்னப்பா உனக்கு? எதுவா இருந்தாலும் தயங்காம சொல்லு. என்னாச்சு அங்கிள்? ஒன்றும் இல்லை தம்பி, நேற்று சாயங்காலம் ஒரு பையன் வந்து வீட்டுக்கு முன்னாடி கலட்டா பண்ணியிருக்கான். என்னை காதலிச்சு ஏமாத்திட்டியே அப்படி இப்படின்னு கண்ணா பண்ணான்னு கத்தியிருக்கான். நம்ம சுபாவும் நான் ஒன்றும் உன்னை காதலிக்கல, உன்னை யாருன்னே தெரியாதுன்னு சொல்லியிருக்கு. ஆனால் அவன் நம்ம காதலிச்சதுக்கு ஆதாரம் இருக்குன்னு இந்த ஃபோட்டோவை கொடுத்துருக்கான். கொடுங்க. அங்கிள், இந்த மாதிரி போட்டோலாம் இப்ப ஈஸியா கிராபிக்ஸ் பண்ணலாம். இதையே தான்ப்பா சுபாவும் சொன்னா. ஆனா அந்த பையன் நீ இல்லைன்னா செத்து போயிடுவேன் அப்படி இப்படின்னு சொல்லி மிரட்டிட்டு போயிட்டான்ப்பா. அப்படியா? இதெல்லாம் இந்த பரத்தோட வேலையா தான் இருக்கும்னு நினைக்கிறேன் அங்கிள். ஏன்பா இதை என்கிட்ட சொல்றதுக்கா இவ்வளோ யோசனை? ஏப்பா, இதை நீ ஒன்றும் தப்பா எடுத்துக்கலே. இதுல தப்பா எடுத்துக்கிறதுக்கு என்ன இருக்கு? அன்னைக்கு பரத சுபா போய் செருப்பால அடிச்சது, அவன் வேற விதத்துல சுபாவை எப்படியாவது கார்னர் பண்ணுவான்னு நம்ம நேத்தே பேசுனது தானே. இதெல்லாம் நம்ம எதிர்பார்த்தது தானே. விட்டு தள்ளு ராஜசேகர். ரத்னசாமி, இவ்வளவு பெரிய விஷயத்த நீனும் மாப்பிளையும் இவ்வளவு ஈஸியா எடுத்துக்கேன்னு நான் எதிர்பார்க்கலப்பா. இது ஆண்டவர் எடுத்த முடிவு. அந்த பெருமாள் சாமியா இருந்தாலும் சரி, அவர் பையனா இருந்தாலும் சரி, யாராலையும் கெடுக்க முடியாது. நீ நம்பிக்கையோட இருக்கில்ல, எனக்கு இது போதும்ப்பா. ஏங்க, இதெல்லாம் ஆண்டவருக்கு தெரியப்படுத்த வேண்டாமா? வேண்டாம், இதெல்லாம் சொல்லி அவரை சங்கடப்படுத்த வேண்டாம். நீதான் சுபாவா? ஆமா மேடம். என்ன உன் விஷயம்? lover ரகுராமன் செத்து போயிட்டான். மேடம், நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு புரியல. நீ காதலிச்சு அவனை கழட்டி விட்டுட்ட. அந்த ஏமாற்ற தாங்காம அவன் சூசைட் பண்ணிட்டு செத்து போயிட்டான். மேடம், நீங்க அப்பா ஒரு நிமிஷம். மேடம், அவன் யாரு என்னன்னு எனக்கு தெரியாது. நேத்து தான் முதல்ல அவனை பார்த்தேன். நீ தெரியாதுங்கிற, ஆனா அவன் எல்லாத்துக்கும் நீதான் காரணம்னு உருகி உருகி லெட்டர் எழுதி வச்சுட்டு உயிரை விட்டுட்டான். கொடு, இந்தா படிச்சு பாரு. மதிப்பிற்குரிய காவல்துறை அதிகாரி அவர்களே, ரகுராமன் என்ற அப்பாவியின் கடைசி கண்ணீர் கடிதம். சுபா என்னை இப்படி ஏமாத்துவான்னு நான் கனவுல கூட நினைச்சு பார்க்கல. ஆனா அவ எனக்கு துரோகம் பண்ணிட்டா. நீ இல்லாம நான் இல்லைன்னு அடிக்கடி சொன்னவ, இன்னைக்கு சொத்து சுகத்தோட இன்னொருத்த வந்ததும் என்னை விட்டுட்டு என்னையும் என் காதலியும் நிர்கதியாக்கிட்டு அந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சிட்டா. என்ன மேல படி. இந்த விஷயம் எனக்கு தெரிஞ்சதும் சத்தியமா நான் இதை நம்பவே இல்லை. என் சுபா இப்படி பண்ண மாட்டான்னு அவ்வளவு நம்பினேன். ஏன்னா அவ என்ன அந்த அளவுக்கு உயிருக்கு உயிரா லவ் பண்ணா. அப்படி லவ் பண்ணவ இப்ப என்ன ஏமாத்திட்டா. என்ன காதலிக்கவே இல்லைன்னு சொல்லிட்டா. அந்த நிமிஷமே என் மனசு செத்துருச்சு. இப்ப சாக போறது என் உடம்பு மட்டும்தான்.
சுபா, நீ யார வேணும்னாலும் கல்யாணம் பண்ணிக்கோ, சந்தோஷமா குடும்பம் நடத்து. ஆனா நான் செத்து போயிட்டேன்ற தகவல் உனக்கு கிடைக்கிறப்போ எனக்காக, நம்ம காதலுக்காக ஒரு சொட்டு கண்ணீர் விடு. அது போதும் எனக்கு. அதுல என் ஆத்மா சாந்தி அடைஞ்சிரும். இப்படிக்கு உன்னால் வஞ்சிக்கப்பட்ட அப்பாவி ரகுராமன். இல்ல இல்ல, இதெல்லாம் போய் என்ன மாட்டி விடணும்னு திட்டம் போட்டு சதி பண்ணிருக்காங்க. இது எதுவுமே நிஜம் இல்ல, எல்லாமே சதி. அவனை நான் பார்த்த முதல் தடவையா நேத்துதான், கடைசி தடவையா அதுதான். அவ இங்க வந்து கலாட்டா பண்ணது, நாங்க காதலிச்சுன்னு சொன்னது, இந்த லெட்டர் எல்லாமே சதி மேடம். அப்பா அவன் சூசைட் பண்ணிட்டு செத்து போயிருக்கிறது அது கூட சதிதான் மேடம். சதிக்காக எவனாவது சாவானா? சும்மா மிரட்டுறதுக்காக எவனாவது உயிரை விடுவானா? அவன் செத்துட்டது நிஜம். அவன் பாடி இப்ப ஜிஹெச்ல போஸ்ட்மார்ட்டத்துக்கு இருக்கிறது நிஜம். அது நிஜமா இருக்கிறப்ப அவன் உன்னை காதலிச்சது நிஜமா தானே இருக்கணும். அப்ப நீ அவனை ஏமாத்துறது நிஜமா தானே இருக்கணும். இல்ல மேடம், என்ன நம்புங்க, நான் உங்களுக்கு புரிய வைக்கிறேன். நீ சொல்றதை என்னால நம்ப முடியாது. சாட்சியும் ஆதாரமும் என்ன சொல்லுதோ அதைத்தான் நம்ப முடியும். ஸ்டேஷனுக்கு போலாமா? நான் என் பொண்ணு அப்படி வளர்க்கல. அவளுக்கு இந்த காதல் அது இதெல்லாம் தெரியாது. சார், நான் எதுவா இருந்தாலும் ஸ்டேஷன்ல வந்து பேசிக்கோங்க. கூட்டிட்டு வாமா. மேடம், நான் சொல்றேன் கேளுங்க மேடம். சொல்றது நம்புங்க மேடம். விடுங்க மேடம். வா, மேடம், ஐயோ ஏம்மா? அம்மா, அவளுக்கு எதுவும் தெரியாது, விட்டுடுங்க. உங்களுக்கு கெஞ்சி கேட்டுக்கிறேன், விட்டுடுங்கம்மா, விட்டுடுங்க. ஐயோ சுபா, சொத்து சுகத்தோட இன்னொருத்த வந்ததும் அந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சிட்டா. என்னையும் என் காதலையும் நிர்கதியாக்கிட்டு அந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சிட்டா. வாடா போலாம். எங்கப்பா? போலீஸ் ஸ்டேஷனுக்கா? போலீஸ் ஸ்டேஷனுக்கு நாங்க எதுக்கு போகணும்? நீ போ. நீ சும்மாறா. அந்த இன்ஸ்பெக்டர் தான் தெளிவா புட்டு வச்சாங்களே. ரத்னசாமி, நீயே கொஞ்சம் யோசிச்சு பாரு. இல்லாத விஷயத்துக்காக, நடக்காத விஷயத்துக்காக யாராவது சூசைட் பண்ணி சாவாங்களா? உன் பொண்ணு அவனை காதலிச்சிருக்கு, காதலிச்சு ஏமாத்தி இருக்கணும். அதை தாங்க முடியாம தான் அவன் செத்து போயிருப்பான். இல்ல ரத்னசாமி, இல்ல. இல்லதான். உனக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. உன் பொண்ணுக்கும் என் பையனுக்கும் கல்யாணம் நடக்க போறதும் இல்ல. அப்பா, வாடா போலாம். அப்பா நிலைமை புரியாம நீ வர போறியா இல்லையா? அப்பா நான் என்ன சொல்ல வரேன்னா, வாடா போலாம். வாங்கப்பா. இப்பவாவது உண்மையை சொல்றியா? நான் ஆரம்பத்துல இருந்து உண்மையை தான் மேடம் சொல்லிட்டு இருக்கேன். சீ, வாய மூடு. நீ எல்லாம் ஒரு ஜென்மம். ஒருத்தனை காதலிச்சு சாகடிச்சிட்டு உண்மையை சொல்றியா? உன்கிட்ட இருந்து எப்படி உண்மையை வரவழைக்கணும்னு எனக்கு தெரியும். கான்ஸ்டபிள், ரகுவோட ரூம்மேட் வந்துட்டானா? வெளிதாம வெயிட் பண்ணிட்டு இருக்கான். கூட்டிட்டு வா.
ஓகே மேடம். மேடம் ப்ளீஸ், நான் சொல்றது நம்புங்க. அவனுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்ல. நான் அவனை லவ் பண்ணவும் இல்ல, முன்ன பின்ன பார்த்தது கூட கிடையாது. கொஞ்சம் பேசாம இருக்கியா? வணக்கம் மேடம். உன் பேரு? ஃபுல் நேம் ராஜதுரை. எல்லாரும் என்ன ராஜுன்னு கூப்பிடுவாங்க. நீ ரகு ஃப்ரெண்ட்ஸா? ஆமாம் மேடம். 5 இயர்ஸா ஒன்றா ஒரே ரூமில் இருக்கும் மேடம். 2 பேரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸு. இது யார் தெரியுமா? தெரியும் மேடம், ரகுவோட லவர். டேய் போய் சொல்லாதடா. எதுக்கு இப்படி போய் சொல்ற? என்ன நல்லா பார்த்து சொல்லு. ஏய் சும்மா இரு. சும்மா சும்மா கத்தி கலாட்டா பண்ணிட்டே இருக்க. இல்ல மேடம், இவன் போய் சொல்றான் மேடம். டேய் எதுக்குடா என் மேல இப்படி அபாண்டமா பழி போடுற? நான் என்ன பாவம் பண்ண உனக்கு? உன்னையும் உன் ஃப்ரெண்டுன்னு சொல்ற அந்த ரகுவையும் என் லைஃப்ல பார்த்ததே இல்ல. நான் போய் அவனை லவ் பண்ணேன்னு சொல்றேன். உனக்குலாம் மனசாட்சியே இல்லையா? உனக்கு தான் மனசாட்சியே இல்லை. நீ தான் மனசாட்சியே இல்லாம பேசிட்டு இருக்கிற. உன்னை முதல்ல பார்த்தது, உன்கிட்ட பேசுனது, லவ்வ சொன்னது, நீ அந்த லவ்வை ஏத்துக்கிட்டது எல்லாத்தையும் கதையா சொல்லியிருக்கான். அதெல்லாம் என்னாலேயே மறக்க முடியாது. நீ எப்படி மறந்த? உன்னால எப்படி மறக்க முடிஞ்சது? சீ, நீலாம் ஒரு பொண்ணா? டேய் ராஸ்கல், சொல்றா சொல்லு. எதுக்கு இப்படி திட்டம் போட்டு என்ன மாட்டி விட்டீங்க? சொல்லு, யார் இப்படி எல்லாம் பண்ண சொன்னது? டேய் என்ன தைரியம் தான் எவனோடே கத்தி கலாட்டா பண்ணிட்டு இருப்ப? மேடம் இவன் போய் சொல்றா மேடம். இவன் இல்ல மேடம், இவன் ஏமாத்திட்டான்னு சொல்லி ஒரு வாரமாவே அவன் ரொம்ப புலம்பிட்டு இருந்தான். எவ்வளவோ ஆறுதல் சொன்னேன். இவளோட சேர்ந்து எடுத்த போட்டோ வச்சுக்கிட்டு பார்த்து அழுதுட்டு இருந்தான். அத பார்க்க பொறுக்காம, சரிடா நான் ஊருக்கு போயிட்டு வந்துடுறேன், சுபா கிட்ட நானே வந்து பேசி எப்படியாவது உங்களை சேர்த்து வச்சிடறேன்னு சொல்லிட்டு ஊருக்கு போயிட்டேன். அவனும் சரின்னு சொன்னான். ஆனா அதுக்கப்புறம் என்ன நடந்தனே தெரியல. திடீர்னு சுபா வீட்டுக்கு போய் கலாட்டா பண்ணியிருக்கிறான். அங்க சுபா டோட்டலா தெரியவே தெரியாதுன்னு சொல்லிட்டாலாம். அதனால மனசு உடைஞ்சு போயிட்டான். அதான் வாழ பிடிக்காம சூசைட் பண்ணிக்கிட்டான். ஓகே, நீ சொன்னதை எல்லாம் ஒரு ஸ்டேட்மெண்ட்டா எழுதி கொடுத்துட்டு போ. ரைட்டர் கிட்ட போய் ஸ்டேட்மெண்ட் எழுதி வாங்குமா. ஓகே மேடம். இதுக்கு மேலேயும் நீ இல்ல நோல்லன்னு சொல்லிக்கிட்டு இருந்தானே வச்சுக்கோ, அவ்வளவுதான். தொலைச்சு புடுவேன், தொலைச்சு. ஜாக்கிரதை. மீனா, ஏய் மீனா, ஏய் காதுல இருக்கிறது எடு. என்ன இங்க வா, கீழே வான்னு சொல்றல. ஐயோ, எப்ப பார்த்தாலும் காதுல ஒண்ணு மாட்டிக்கிறது, 24 மணி நேரமும் பாட்டு கேக்குறது. வீட்ல இருக்கோமே, அம்மா கஷ்டப்படுறாளே தனியா, கூட மாட ஏதாவது உதவி செய்யலான்னு இருக்கா? எல்லாம் உங்க அப்பா கொடுக்குற செல்லம். என்ன சொன்னாலும் அப்பா வந்த உடனே அப்பா அப்பான்னு ஒப்பிக்க வேண்டியது. ஏண்டி அறிவு இருக்கா உனக்கு? காலைல எழுந்து ஏதாவது வேலை பண்ணியா நீ? எப்ப பார்த்தாலும் பாட்டு கேட்டுக்கிட்டே இருக்க. பவானி, ஏன் ஓவரா சவுண்ட் விடுற? யார் மேல கோபம், யார் மேல எரிச்சல்? அப்பா பாருங்க உங்க பொண்டாட்டிய எப்ப பார்த்தாலும் என்ன வேலை செய்ய சொல்லிட்டு. அப்படியா? நீ ஏன் என் செல்லக்குட்டியை திட்டுற? ஆமா, யாருமே வேலை செய்ய வேண்டாம். சாப்பாடு மட்டும் எப்படி சாப்பிடுவோம்? நான் மட்டும் தான் 24 மணி நேரமா கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கேன். நீ ஒண்ணும் கஷ்டப்பட வேணாம், சமைக்கவும் வேணாம். இன்னைக்கு நாம ஹோட்டல்ல சாப்பிடுறோம். என்னங்க திடீர்னு ஹோட்டல்ல? இன்னைக்கு யாரோட பர்த்டேவே இல்லையேப்பா. ஒரு மனுஷனுக்கு பிறந்த நாளை விட அவன் நினைச்சது வாழ்க்கையில சாதிக்கிற நாள் தான் கொண்டாடப்பட வேண்டிய நாள். அந்த வகையில இன்னைக்கு என் பையன் சாதிச்சிட்டான். அதனால இந்த நாளை நாம கொண்டாடுறோம். சாதிச்சிட்டானா? அப்படி என்னங்க சாதிச்சிட்டான்? அத நான் சொல்றதை விட அவன் வந்து சொன்னா தான் சுவாரஸ்யமா இருக்கும். என்னப்பா இப்படி சஸ்பென்ஸா வச்சிட்டு இருக்கீங்க? நானும் காலையில இருந்து பாத்துட்டே இருக்கேங்க, அவனை காணோமே. இந்த வர்றான், அவனே கேளு. டேய் பரத், இங்க வா. என்னம்மா? உங்க அப்பா என்னென்னமா சொல்றாரு, என்ன நடந்துச்சு? நான் நினைச்சதெல்லாமே நடந்துருச்சு. என்னென்ன சொல்ற? என் வீட்டுக்குள்ளே வந்து என்னையே அடிச்சு அசிங்கப்படுத்தின அவளை
இந்த ஊரே சேர்ந்து காரி துப்புற மாதிரி பண்ணிட்டேன். டேய் விட்டு விட்டா சொல்லாம என்ன நடந்துச்சுன்னு ஒழுங்கா சொல்லேன்டா. மா நேற்று நைட்டு பாஸ்கர் வந்து சொன்னான்ல, சுபா ஒருத்தனை ஏமாத்திட்டா, அவன் தற்கொலை பண்ணி மிரட்டிட்டு போனான்னு. ஆமா, அவன் நிஜமாவே தற்கொலை பண்ணிக்கிட்டான். நிஜமாவா? செத்தவன் சும்மா சாகலமா, என் தற்கொலை காரணம் சுபான்னு போல்டா லெட்டர் எழுதி வச்சு செத்துட்டான். போலீஸ் அவன் பாடி போஸ்ட்மார்டம் அனுப்புன கையோட நேரா வந்து சுபாவை அரெஸ்ட் பண்ணி போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிட்டு போயிட்டாங்க. இப்போ அவ கண்ணீரோட லாக்அப்ல இருக்கா. நிஜமாவே இது சந்தோஷமான விஷயம்டா. நான் வேண்டினது வீண் போகல. என் கண்ணு முன்னாடியே என் மகனை அடிச்சு அவமானப்படுத்தினால, அதுக்குதான் அவளுக்கு சரியான சம்மட்டி அடி. காலம் அவளுக்கு கரெக்டா தானே தண்டனை கொடுத்துருக்கு. தண்டனை கொடுத்தது காலம் இல்லம்மா, நானும் அப்பாவும் தான். என்னடா சொல்ற? இந்த வெற்றிக்கு முன்னுரை எழுதுனது நான்னா, முடிவுரை எழுதுனது அப்பா. ஆக்சுவலி சுபாவை யாருமே காதலிக்கல, இதுதான் உண்மை. ஏய், அப்போ அவளை காதலிக்கிறதா சொல்லி அவ வீட்டு முன்னாடி போய் ஒருத்தன் கலாட்டா பண்ணானே, அவன் என் ஃப்ரெண்டு ரகு. என்னது, உன் ஃப்ரெண்டா? ஆமா பவானி, அவன் நம்ம பரத்தோட ஃப்ரெண்டு தான். அவன் தங்கச்சி கல்யாண விஷயமா இவங்கிட்ட ஏதோ கொஞ்சம் பணம் கேட்டிருக்கான். இவனும் அவனுக்கு ஃப்ரீயாவே பணம் தர்றேன்னு சொன்னான். ஆனா எனக்கும் ஒரு உதவி பண்ணணும்னு இவன் சொன்னான். அவனும் அந்த சுபா வீட்டுல போய் இவன் சொன்ன மாதிரி சுபாவோட காதலன் மாதிரி வாசல்ல நின்னு கலாட்டா பண்ணியிருக்கான். ஆனா உன் ஃப்ரெண்டு வந்து இத பத்தி சொன்னப்போ நீ ஒண்ணுமே தெரியாத மாதிரி அவன் கிட்ட கேட்டியடா? அது அவனுக்காக சும்மா நடிச்சமா. அப்படியாடா? ரகுவை சுபா வீட்டு முன்னாடி போய் கலாட்டா பண்ண சொல்லிட்டு யோசிச்சு பார்த்தேன். அங்க அவன் ஏதாவது சொதப்பிட்டு என்கிட்ட வந்து பில்டப் கொடுத்தா, அதான் பாஸ்கரை கூப்பிட்டு கார்த்திகிட்ட என் புக்கு ஒன்று இருக்கு, அதை போய் வாங்கிட்டு வாடான்னு ரகு போன நேரமா பார்த்து பாஸ்கர் அனுப்பிச்சு வச்சு, இவன் போன அந்த நேரமா பார்த்து ரகு சுபா வீட்டு முன்னாடி கலாட்டா பண்ணிட்டு இருந்திருக்கான். அதை பார்த்த பாஸ்கர் நேரா ஓடி வந்து என்கிட்ட சொன்னான். நான் எதிர்பார்த்தபடியே எல்லாமே நல்லபடியாவே நடந்துருச்சு. இங்க ஹைலைட் என்னன்னா, பரத் எதிர்பார்க்காமலே அவனுக்கு அங்க ஒரு நல்ல விஷயம் நடந்தது. அது என்னடா? நீ என்னை ஏமாத்திட்ட, நான் செத்து போயிடுவேன்னு ரகு அப்படி சொல்லுவா நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லைம்மா. அவன் அப்படி சொன்னத நான் அப்பா கிட்ட வந்து சொன்னேன். ஆமா, அவன் அங்க என்ன சொன்னான்? என்னை விட்டுட்டு வேற யாராவது கல்யாணம் பண்ணிக்கிட்ட அப்புறம் நான் தற்கொலை பண்ணி செத்து போயிடுன்னு சொல்லியிருக்கான்ப்பா. செத்து போகட்டும்டா, அவன் சாகட்டும். என்னப்பா சொல்றீங்க? அவனை கொன்னுடுன்னு சொல்றேன். என்னடா உன் ஃப்ரெண்டாச்சு யோசிக்கிறியா? ஏய், உனக்கு உன் லைஃப் முக்கியமா இல்ல உன் ஃப்ரெண்ட் லைஃப் முக்கியமா? இது என்னப்பா கேள்வி? எனக்கு என் லைஃப் தான் முக்கியம். அப்போ கருணையை பார்க்காத, காரியத்தை கச்சிதமா முடிடா, போட்டு தள்ளு. அப்பா, அவனை கொல்றதுனால நமக்கு என்னப்பா லாபம்? லாபம் தான்டா, லாபம் தான். உன் ஃப்ரெண்டு சுபா விட்டு வாசல்ல நின்னு குய்யோ முறையோன்னு கத்தி இருப்பான். அப்ப எல்லாருக்கும் என்ன தோணி இருக்கும்? ஒருவேளை சுபா இவனை காதலிச்சிருப்பாளுன்னு சந்தேகம் வந்திருக்கும்ல. இப்ப அவன் செத்துட்டான்னு வை, பாவம் அந்த பையன் சொன்ன மாதிரி செத்து போயிட்டான். இவ அவனை காதலிச்சு ஏமாத்திருப்பான்னு எல்லாருக்கும் இப்போ ஒரு சந்தேகம் வந்திருக்கும்ல. வந்திருக்குமா வந்திருக்காதா? அதுவும் இல்லாம உன் ஃப்ரெண்டு எழுதுற மாதிரி ஒரு லெட்டர் எழுது. எல்லாத்துக்கும் காரணம் சுபாதான் எழுதி வைரா. அப்புறம் போலீஸ் வந்து அவளை அரெஸ்ட் பண்ணி லாக்அப்ல தள்ளிரும். இது நமக்கு லாபம் தானே? என்ன சொல்ற? சரிப்பா, இன்னைக்கு அவன் கதையை முடிச்சிடுறேன். முடிச்சிரு, முடிச்சிரு. ஆனா போலீஸுக்கு மத்தவங்களுக்கும் அது தானா முடிஞ்ச மாதிரி இருக்கணும். சரிப்பா. போ போ, போயிட்டு நல்ல செய்தியோட வா. போ. வரேப்பா. ஆ
ரகு ஏய் பரத் வா வா உட்காரு. ஏன்டா நிக்கிற? உட்காரு. பரவாயில்லடா. டேய் நமக்குள்ள என்ன ஃபார்மாலிட்டி? உட்கார். ரகு உன் சிஸ்டர் மேரேஜுக்கு எவ்வளோ பண்ணணும்னு கேட்டேன். ஒரு 10,000 ரூபா தேவைப்படுது. இந்தா இதில் 20,000 ரூபாய் இருக்கு, வச்சுக்கோ. ஏய் 20,000மா? தேங்க்ஸ்ரா. இது நான் எப்படியாவது சீக்கிரம் திருப்பி கொடுத்துறேன்டா. நீ எனக்கு பண்ண உதவிக்கு இதை விட உனக்கு பெரிய அமௌண்ட்டாக தரணும்டா. டேய் நான் இது உனக்கு கடனை தரல, கடமையை தண்டா தர, வச்சுக்கோ. நல்லபடியாக கல்யாணத்துக்கான ஏற்பாடெல்லாம் கவனி. டேய் சாப்பிட்டியா? இன்னும் இல்லைடா, இனிமே தான் ஹோட்டலுக்கு போனோம். தெரியும் நீ இப்படி தான் சொல்வேன்னு, அதான் நானே உனக்கு பார்சல் வாங்கிட்டு வந்துட்டேன். சாப்பிடு. எதுக்குடா இதெல்லாம்? டேய் பரவாயில்லடா, சாப்பிடு. டைமுக்கு சாப்பிடணும்டா. இதுக்கு மேலே நீ எப்போ ஹோட்டல் போய் எப்போ சாப்பிட்றது? சாப்பிடு. சரி உனக்கு? நான் இப்போ தான் வீட்டில் சாப்பிட்டு வரேன். சரி. டேய் எதுக்கு அங்கே வைக்கிற? சாப்பிட்றா. இல்லை நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன்டா. டேய் சாப்பிட்றா. உங்கள் அக்கா தங்கச்சிலாம் நல்லபடியாக பார்த்துக்கணுன்னா நீ நல்லா சாப்பிட்டு ஆரோக்கியமாக இருக்கணும்ல. சரி சாப்பிட்லன்னா விட மாட்டேன், சாப்பிட்றேன். ஏய் ஒரு பிளேட் எடுத்துன்னு வந்துடுறேன்டா. ஷேர் அதெல்லாம் ஒன்றும் வேணாம், நீ சாப்பிடு.